இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கோங்குர பச்சடி. எனக்கு ரொம்ப பிடிச்ச பச்சடி எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் கொஞ்சம் பூண்டு, தேவையான காரத்துக்கு ஏற்ற மாதிரியான மிளகாய், தனியா, மிளகு, சீரகம், வெந்தயம் இதெல்லாம் தனித்தனியாக வறுத்துக்கலாம். தனியா, மிளகு, சீரகம், வெந்தயம் இது மூணு தனித்தனியாக நம்ம வறுத்து ஆற விட்டு அதுக்கப்புறம் பொடி பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு காஞ்ச மிளகா, தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகா எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த காஞ்ச மிளகா வந்து ரொம்ப காரமாக இருக்கும். அதனால் எனக்கு இந்த பச்சடிக்கு தேவையான அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பூண்டு இந்த அளவுக்கு ஒரு முழு பூண்டு நான் எடுத்திருக்கேன். முழு பூண்டு எடுத்து நல்லா பொன்னிறமாக நல்லா வறுத்துட்டு பிறகு ஃபஸ்ட்டு ட்ரை ஐட்டம் வந்து நம்ம பொடி பண்ணிக்கணும். ட்ரை ஐட்டம் பொடி பண்ணதுக்கப்புறம் நாம் இந்த காஞ்ச மிளகா ப்ளஸ் வறுத்த மிளகாவும் ப்ளஸ் இந்த பூண்டும் அதுக்கு அடுத்து அதே மிக்சி ஜாரில் நம்ம போட்டு அரைச்சிட்டோன்னா நம்மளோட இந்த மசாலா ஐட்டம் வந்து ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் அதே எண்ணெயில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கோங்கீரையை வந்து நல்லா வதக்கிட்டே இருக்கணும். வதக்க என்ன ஆகும்னா, நம்ம மிக்சியில் அரைக்கணும்னு அவசியம் கிடையாது. இது கடாயில் வதக்க நல்ல ஒரு பேஸ்ட், ஒரு கம்மு மாதிரி ஆகிடும். நல்லா திக்காக வந்துடும். நம்ம மிக்சியில் அரைக்காமலே இந்த ரொம்ப திக்காக வந்துடும். அதுவே நமக்கு போகுது. நம்ம எக்ஸ்ட்ராவாக வந்து மிக்சியில் போட்டு அரைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி பாருங்கள், நான் கொஞ்சம் இது ரொம்ப சின்ன கடாய் தான் இது. நான் கொஞ்சமாக அது வதக்கி அதுக்கப்புறம் கடைசியாக அந்த மசாலா, நான் அரைச்சி வச்சுருக்கிற மசாலா எல்லாம் போட்டு ஆட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக தாளிக்கணும். அவ்வளோதான். இது சாதத்தோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு எப்பயாவது ரொம்ப வயிறு வலி முடியல, பீரியட்ஸ் வரப்போகுது அப்படின்னா வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு முன்னாடியே அதை நான் செஞ்சு வச்சுருவேன். ஏன்னா அந்த 3 டேஸ்க்கு இவங்க வந்து இந்த ரைஸ்லேயே சாப்பிட்டுப்பாங்க. இந்த பச்சடி இல்லாமல் பூண்டு பச்சடி, பூண்டு ஊறுகாய், தக்காளி ஊறுகாய், அதுக்கப்புறம் இந்த கோங்குர ஊறுகாய் இதெல்லாமே ஒரு ஸ்டாக் மாதிரி நான் செஞ்சுடுவேன். ஒன்லி ரைஸ் மட்டும் செஞ்சுட்டா போதும். நைட் டைமில் நாங்கள் இதே வச்சு இது நல்லா இந்த மசாலாலாம் நல்லா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்லா உப்பு ஆட் பண்ணி, தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி ஒரு தனி பிளேட்டில் நீங்கள் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. திரும்ப இதே கடாயில் நம்ம இந்த கடாயை நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் கடுகு சீரகம் போட்டு கடலைப்பருப்பு போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். என்கிட்ட அந்த சமயம் கடலைப்பருப்பு இல்லை, ஸோ நான் அதை போடலை. ஒன்லி கடுகு சீரகம் தனியா அந்த மிக்ஸ் தான் இருந்தது. ஸோ நல்லா கடுகு சீரகம் நல்லா விடிஞ்சதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் நச்சா தட்டின பூண்டு அது போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுட்டு தாளிப்புக்கு நான் ரெடி பண்ணி அது அந்த நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மிக்சரை எடுத்து இதில் ஆட் பண்ணிட்டேன். அவ்வளோதான், பச்சடி ரெடி ஆகிடும். இது வந்து நிலவு பச்சடின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆந்திராவில். கோங்குரா நிலவு பச்சடின்னு சொல்லிட்டுன்னு. இது வந்து ஒரு நம்ம 1 மந்த்துக்கு வரைக்குமே தாங்கும், நல்லா இருக்கும். இது 1 மந்த்தெல்லாம் எங்கள் வீட்டில் தாங்காதுங்க, சீக்கிரம் சாப்பிட்டு முடிச்சிடுவாங்க. என்னோடய பையனுக்கு இந்த ஊறுகாய்னா ரொம்ப இஷ்டம். அவன் அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பான். வாரத்தில் 7 நாளும் இந்த ஊறுகாய் வைக்க சொன்னால் சாப்பிட்டுட்டே இருப்பான்.
வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.